இல்ல நீ சாப்பிடலையா? பிடிக்கவே இல்லைன்னு ஆனாலும் சாப்பிட்டேன். சாப்பாடு இறங்கவே மாட்டேங்குது. இல்லை அதான் சொல்லியிருக்கோம்ல, யாருக்கல்ல நான் பார்த்துக்கிட்டேன். அந்த அறிவை எப்படியாச்சும் வெளில கூட்டு வர்றது என் பொறுப்பு. நீ எது கவலைப்பட்டு இருக்கிய? ஏத்தா நீ என்னத்துக்கு கவலைப்படுத? அறிவழகனை ஈஸியா விடுதலை பண்ணி வெளியில கொண்டு வந்துடலாம், அதுவும் கூடிய சீக்கிரமே. அண்ணே நிஜமாவா அண்ணே? எப்படின்னு ஏதாவது வழி கிடைச்சிருக்கா? அத்தா பெரிய பெரிய வேலையெல்லாம் சைலண்டா நடந்துட்டு இருக்கு. அம்புட்டும் செட் பண்ணியாச்சு, நீ நிம்மதியாரு அத்தா. இல்லை நீ ஏன் தொணன்னு பேசிட்டு இருக்க? இது சம்மந்தம் இல்லாம வாய மூட்டு சாப்பிடல. இல்ல சண்முகம், ரத்தனா சாப்பிட மாட்டேன்னு சொல்லிச்சா, அதான். அண்ணே என்னன்னு இது? அண்ணே என்ன நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்ல மாட்டீங்களா? உண்மையிலேயே மாலதிய அந்த அறிவழகன் கொலை. என்ன சாப்பிடும் போது தொடர்ந்து பேசிக்கிட்டு பேசாம சாப்பிட மாட்டியா? இல்லை அந்த ஆள் தான் ஏதோ வளருதானா, நீ வாங்கி கொடுத்துட்டே இருக்க. ஏதோ ஓசியில சாப்பாடு கிடைக்குதுன்னு உன்னை சந்தோஷப்படுத்துறதுக்காக 4 வார்த்தை சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். நீ ஏன் போய் அவங்ககிட்ட பேச்சு கொடுத்துட்டு இருக்க? முதல்ல அந்த பொரியல் எடுத்து வைல. அண்ணா என்னல? நான் உன்னை கேக்கட்டா? சொல்லு, ஏன் தயங்குதா? இல்ல வீட்லயே இருக்க மனசு ஒரு மாதிரி இறுக்கமா இருக்குன்னு. நான் நாளைக்கு வேலையில ஜாயின் பண்ணிடவா? இதை நானே சொல்லணும்னு இருந்தேன். எத்தனை நாள் தான் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடப்பிய? நீ நாளில இருந்து ஒழுங்கா வேலைக்கு கிளம்பு. இல்லை ரத்னா, நீ கூட பள்ளிக்கூடத்து கிளம்பு. அங்க 1000 வேலை அப்படியே கிடக்கலாம். ஏ ரத்னா, உங்க அண்ணன் சொல்றத கேட்டு வேலைக்கு தான் போயேன். வீட்ல இருந்து என்னத்தை சாதிக்க போற? ஸ்கூல்ல அம்பிட்டு பேரும் என் காது படவே பேசுறாவ மைனி. உன் காது படவா? என்னவா? மாலதி டீச்சர் பாவம், அவங்க செத்ததுக்கு ரத்னா டீச்சர் தான் காரணம்னு பேசுதாவ. அக்கா அங்க வந்தா அது காதல விழுற மாதிரியும் பேசுவாங்கல்ல.